சேனல் 5 நேயர்களுக்கு வணக்கம். பிரபல இசையமைப்பாளர் மற்றும் நடிகர் ஆகிய இப்பாப் தமிழா 2015ல சுந்தர் சி இயக்கத்துல ஆம்பள திரைப்படம் மூலமா இசையமைப்பாளரா அறிமுகமானாரு. இது தொடர்ந்து இன்று நேற்று நாளை, அரண்மனை 2, தனி ஒருவன் இந்த மாதிரி படங்கள்ல இசையமைத்திருக்காரு. இதை தொடர்ந்து மீசை முறுக்கு திரைப்படத்துல நடிகராகவும் இயக்குனராகவும் வலம் வந்துட்டு இருந்தாரு. அதை தொடர்ந்து நட்பே துணை, நான் சிரித்தால், சிவகுமாரின் சபதம் போன்ற திரைப்படங்கள்ல நடிச்சு வந்துட்டு இருந்தாரு. அதுலயும் ரொம்ப முக்கியமா சிவகுமாரின் சபதம் கடைசி உலக போர் திரைப்படத்துல இயக்குனராகவும் பணியாற்றியிருந்தாரு. தற்போது மீண்டும் இயக்குனராகவும் நடிகராகவும் களமிறங்க போவதா ஒரு அப்டேட் விட்டிருக்காரு. கடந்த மாதம் மலேசியாவில இப்பாப் கான்செப்ட்ல ரசிகர்கள் கேட்ட கேள்விக்கு அவர் பதில் சொல்லியிருக்காரு. மீசை முறுக்கு 2 படம் எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்னு ரசிகர்கள் கேட்ட கேள்விக்கு இப்பாப் தமிழா மீசை முறுக்கு திரைப்படம் 2 படப்பிடிப்பு ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்கு அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த படம் ஒரு நண்பர்களுக்கான படம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு. முக்கியமா உங்க எல்லாருக்கும் ஃபேவரட்டான அர்ஷத் கான் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்துல நடிக்கிறதாவும் சொல்லியிருக்காரு. ஆதியின் பிறந்த நாளை முன்னிட்டு மீசை முறுக்கு 2 ட்ரைலர் நேத்து வெளியிடப்பட்டிருந்துச்சு. இந்த ட்ரைலரை பார்த்து ரசிகர்கள் எல்லாருமே வரவேற்று வந்துட்டு இருக்காங்க. இந்த ட்ரைலர்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கும் செகண்ட் பார்ட்டுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு, நிறைய கதைக்களம் வேற வேற மாதிரி இருக்கு அப்படின்னு ரசிகர்கள் மத்தியில பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம 80s காலங்களுக்கும் போய் இப்பாப் தமிழா நடிச்சு வந்துட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரியும் பேசப்பட்டிருக்கு. இதை தொடர்ந்து நீங்க யாரெல்லாம் இப்பாப் தமிழா ஃபேன் அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. உங்க ஃப்ரெண்ட் யாரெல்லாம் மீசை முறுக்கு 2 படத்துக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க.